என் கைய விடு. ஏலா உன் கையெல்லாம் விட முடியாது, சும்மா இரு. என் கைய விடுன்னு சொல்றேன்ல. ஏலா கொஞ்ச நேரம் கத்தாம இரு, என் உயிரை எடுக்காத. எம்மா இவ ரொம்ப உக்கிரமா இருக்காள. ராத்திரியெல்லாம் இவ கூட மனசு இருக்க முடியாதும்மா. நாளா இவ கூட போகமுண்டே. இவ ராத்திரி நம்ம வீட்டுக்கு வருவாளோ, பேசாட்டிக்கு பூமாரி வீட்டுக்கு தூங்க போயிட வேண்டியது அன்னைக்கு. ஐயா லட்சுமி அக்கா, அவளை கூட்டிட்டு வாங்க, வந்து வண்டியில ஏத்துங்க. இரு பெரிய பொண்ணு, அவளை ஒருத்தியெல்லாம் சமாளிக்க இயலாது. ஒரு 2 பேருக்கு நடுவுல வச்சுதான் சிக்கரா பிடிச்சுக்கிடணும் அவளை. வேற ஆட்ட பெய்ட்டு இருக்கும்போது அவ இறங்கி சாடிட்டானா போச்சு. சரி சரி. என்ன நீங்க சொல்ற இடம் அந்த பாலத்தை தாண்டி தானே வரும், அந்த ஊர் தானே? ஆமா ஆமா, அதை தாண்டி வர்றது ஊர் தான், அந்த பேக்கலாம். அந்த ஊருக்கு தான் போகணும்பா. சரிண்ணே, வண்டியில ஏறுங்க. ஏக்கா அந்த பையன் தெரியுங்க இடம், வண்டியில ஏறீங்களா அப்போ? ஆமா லட்சுமி, வண்டியில ஏத்து பிள்ளைய. சரசு எனக்கு அந்த இடம் சரியா தெரியாது பத்துக்க, நீயும் கொஞ்சம் கூட வாயா. நீ வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரசு நீயும் போ. சரிங்க. சரிக்கா, எங்க வீட்டுக்காரரு போன்னு சொல்லிட்டாரு, அப்ப நானும் உங்க கூட வாரேன். லட்சுமி போ போ, பிள்ளைய வண்டியில ஏத்து. எம்மா சோனி, நீ பத்திரமா வீட்டுக்கு போ என்னம்மா. சரிம்மா. ஐயா எங்களுக்கு இடம் இல்லையா? சரி பரவாயில்ல, நான் டாப்ல ஏறிக்கிடியே. இவனே நீ அந்த பக்கம் ஏறிக்க. ஆமா பத்தியா, நமக்கு இடம் இல்ல, நம்ம ஃபுட்போர்ட்ல தொங்கிக்கிட்டே போடலாம். ஏக்கா ஏக்கா பாத்துக்கா, புது வண்டிக்கா நான் இப்பதான் ஆட்டோ லோன் போட்டு வாங்கி வச்சிருக்கேன். ஏலே உன் வண்டிக்கு ஒண்ணும் ஆகாதுல. எப்பா தம்பி, நான் டிரைவர் சீட் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டேன். என்ன சரிண்ணே, வாங்க சீக்கிரம். போலாம்பா தம்பி, ரைட். அட எல்லாரும் ஆட்டோல ஏறியாச்சு, இந்த சோனி மட்டும் தனியா அனாமத்தா நிக்கல. ஏம்மா நீ வீட்டுக்கு போயிருவல்ல, பார்த்து பத்திரமா போ. என்னம்மா போய் பூமாரி கூட இரு என்ன. சரிம்மா. அம்மா வர எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல, அதனால நீ பூமாரி கூட பத்திரமா இரு. சாவி அங்கதான் இருக்கு, உனக்கு எங்க இருக்குன்னு தெரியும்ல. பார்த்து எடுத்து சாப்பாடெல்லாம் இருக்கு, சாப்பிட்டுட்டு அங்க பூமாரி வீட்லயே வேணா இரு. நான் வந்த அப்புறம் உன்னையே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிடுறேன். எங்க பிள்ளைய பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க பூமாரி கிட்ட. சரி சரி சரசு, பார்த்து போயிட்டாங்க. நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிட்டேன். ஓகே விஷ்ணு, போலாம் ரைட். எப்பா தம்பி நீ வண்டி எடு. ஐயோ இது ஆட்டோவா குப்பை வண்டியானே தெரியலையே. ஆளுக்கு ஒரு பக்கம் தொங்கியாவே, எந்த பக்கம் ஆட்டோவா கமுத்த போறாவளோ தெரியலையே. கோயிந்தான்னு போக வேண்டியதுதான். அப்பா நல்ல வேலை, நாம தப்பிச்சிட்டோம். அம்மா கொஞ்சம் இதுல வெயிட் பண்றியா? நான் தோட்டத்துல போய் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சித்தப்பா. 2 நிமிஷம் இல்லையா, நான் இப்போ வந்துருவேன். இந்த சந்தியால கூட்டிட்டு போய் இன்னைக்கு மந்திரிச்சு விடுவாங்களோ. வீட்டுக்கு வேற எப்ப வருவான்னு தெரியல. அது வரைக்கும் நம்ம வீட்டுல ஒத்தையில இருக்க முடியாதுமா, எனக்கு வேற பயமா இருக்கும். பூமாரி வீட்டுக்கே போயிருவோம். வெளிச்சம் இருக்கும் போதே வீட்டுல இருந்து சாப்பாடுக்கு படலாம் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போயிடணும். பூமாரி வீட்லயே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துக்கிடணும். அம்மா எப்போ வந்து கூப்பிடாலும் அப்பதான் வரணும். சந்தியா இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறது நானே இப்பதான் முறை பாக்குறேன். பேய் பிடிச்சவங்கன்னா இப்படிதான் நடந்துக்கிடுவாங்க போல இருக்கு. எக்கா வாங்க, இதுதான் அந்த கோயில். வாவ், வாட் a beautiful place. இடம் செமையா இருக்கு லட்சு. எல்லாம் உமா குந்தாணி, நம்ம என்ன இங்க பிக்னிக்கா வந்திருக்கோம், பியாய் விட்டு வந்திருக்கோம் நாயே. அதுக்கு இல்லலாம் பெரிய பொண்ணு, இந்த இடத்துக்கு இன்னைக்கு தானே முத தடவை வந்திருக்கோம். அதான் லொகேஷன் சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். எனக்கு இந்த இடம் பிடிக்கல. ஐயா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வா வா, உனக்காண்டி தான் வந்திருக்கு கோயிலுக்கு. இளைய முத்துக்குமாரு, இன்னைக்கு உன்னைய பியாய விட்டாம விட மாட்டாங்க. வந்துரு அவளை பிடிச்சு கூப்பிட்டுட்டு வாங்க. அவ அப்படிதான் சொல்லுவா. எல்லாம் பெரிய பொண்ணு, ஆளுக்கு ஒரு கையா பிடிங்களா, பிடிச்சு உள்ள கொண்டு போட. வாமா போவோம், சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம். என்ன தண்டை பண்ணி என்ன எங்க இன்னும் ஆட்டக்காரன்ட்டே பேசிட்டு நிக்காரு. நம்ம அதை திரும்பி போகும்போதுதான் காசு கொடுத்துக்கிடலாமே. அது ஒரு அறிவு கெட்ட பையன். நம்ம சொன்னா அவருக்கு புரியாது, கோவம் வரும். நம்ம போய் இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கேட்போம். வாசரசு வாங்கக்க, ஒரு பாட்டி தான் இருப்பாவ. நான் வரமாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போட்டு நல்ல பழைய காலத்து கோயில் போல இருக்கு, பழைய இடமா தான் தெரியுது. இங்க வந்தா எல்லாம் பியாய் ஓட்டிடுவாவன்னு தான் சொல்லியாவ. அப்படின்னா சரியாயிரும்னு தான் நினைக்கேன். ஆட்டோக்காரனை வேற நிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். எவ்வளவு நேரம் ஆகும்னு வேற தெரியலையே. பாட்டியே வாங்கம்மா. நீங்க என்ன வெளியூரா? ஆமா பாட்டி, எங்க வீட்டு பிள்ளைக்கு பியாய் பிடிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் திருநீர் போட்டு பியாய ஓட்டி விடுங்களா. பிள்ளைய சாமி முன்னாடி உட்கார வைமா. அக்கா சந்தியாவை கூட்டிட்டு முன்னாடி போங்க, போய் உட்காருங்க அதுல சாமி கிட்ட. சரி சரசு. எம்மா வா போய் உட்காருவோம் அதுல. நான் வரமாட்டேன், என்னைய விடு, நீ தொடாத. சந்தியா அப்படி சொல்லக்கூடாது, வா வந்து உட்காரு. அங்க பிடிச்சி அதுல உட்கார வைப்போம், அப்பதான் உட்காருவா. நான் வரமாட்டேன், என்னைய விடு. என்னம்மா உனக்கும் பியாய் ஓட்டணுமா?
தனியா நின்று சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. அட எனக்கெல்லாம் ஒன்றும் பியாய் ஓட்டாண்டானே. உங்க பிள்ளைக்கு தானே அங்கே பியாய் ஓட்ட போறாவ. நீங்க எங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அந்த பியாய் கோயில்கிட்ட சாமிக்கு வரமுட்டேன்னு அது ஓடுது கிடந்து. நீங்க அதை பிடிச்சி உட்கார வைப்பீங்களா? ஆட்டக்காரன்ட்ட என்ன பேசிங்க? ஆட்டக்காரன்ட்ட பேசிட்டு அப்பயே வந்துட்டேன். சாமியை தான் சுத்தி சுத்தி போய் பார்த்து கும்பிட்டுட்டு வாரேன். உங்க மொபைலுக்கு பியாய் ஓட்ட வந்தியலா இல்லைன்னா சுத்தி பார்க்க வந்தியலா? அதான் நீங்கெல்லாம் இருக்கீல்ல, அப்புறம் என்ன? சரியா போச்சு, போங்க போய் லட்சுமி அக்கா கூட உட்காருங்க. இந்தா போறேன். ஏ அப்பா, என்ன வரத்து வருது அந்த பியாய்? இந்த பொம்பளை நல்ல பியாய் ஓட்டம் பார்த்துக்க பெரிய பொண்ணு. அது பொம்பளைக்கு கண்ணெல்லாம் தெரியாது, ஆனாலும் என்ன ஏதுன்னு எல்லாம் கரெக்டா சொல்லும் பாரு. நல்லா கவனியா. அப்படியாக்கோ? ஆமா, செவ்வாய் வெள்ளிலாம் வந்தா கரெக்டா கணக்கு சொல்லும். அந்த டைம்ல தான் சாமி கும்பிட நிறைய பேர் வருவாங்க. அப்பெல்லாம் எப்பயுமே கோயில்ல கூட்டமா இருக்கும், அங்கங்க ஆள்களா இருக்கும். இப்பெல்லாம் யாரும் அவ்வளவு வாரதில்ல புள்ள இருக்கு, கொஞ்சம் வெச்சோடி தான் கிடக்கு. சரி, என்னதான் சொல்லுது அந்த பாட்டின்னு பாப்போமே. வந்ததும் அப்ப வெளியூடான்னு கேட்டுச்சு. குரல் புதுசா இருந்திருக்கும்ல, அதனால அப்படி கேட்டிருக்கோம்னு நினைக்கேன். அது குரல் வச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சிரும். நான் எப்பயோ வந்தது, அதுக்கப்புறம் இப்பதான் வாரேன். சரி, அங்க கவனிங்க. ஆமா, என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம். பேர் என்னம்மா? என் பிள்ளை பேரு சந்தியாம்மா. சொல்ல சொல்ல கேட்காம அந்த பிள்ளைல உச்சி வெயில்ல போய் கிணத்தை எட்டி பார்க்காதீங்கன்னு சொல்லியும் கேட்காம எட்டி பார்த்து அங்கனே மயங்கி விழுந்துட்டாம்மா பிள்ளை. அதுக்கப்புறத்துல இருந்துதான் வித்தியாசமா பியாசியா. எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கு. அதான் பியா பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டியால அப்படின்னு தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கோம். திடீர்னு மரத்துல ஏறியா பசிக்குதுங்க என்னென்னமோ பியாசியா. எங்களுக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் பியாயி பிடிச்சிருந்தா ஓட்டிக்கிட்டு விடுங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து வாரியே? படங்குடியில இருந்து வாரம் பாட்டி. என் முத்துலட்சுமி எனக்கு தான். என் முத்துலட்சுமியை விட்டு நான் போக மாட்டேன். இப்படிதான் பாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கா. சாமியை கும்பிட்டுக்கங்கம்மா. என்ன செய்ய என்னைய விடு. அம்மா சந்தி அப்படி செய்யாத, அமைதியா இரு. அட என்ன பண்ணுது அந்த பாட்டி? எலுமிச்சம்பழத்தை வச்சு அதை அப்படியே கொஞ்ச நேரம் தலையில வச்சு என்ன பியாய் பிடிச்சிருக்கு ஏது பியாய் பிடிச்சிருக்குன்னு எல்லாத்தையும் கண்ணை மூடி கடவுள்கிட்ட வேண்டி கேட்கும்னு நினைக்கேன். கேட்டு சொல்லுமா இருக்கும். பர்றா, அப்ப இந்த பாட்டி பியாய் என்ன பியாய் பிடிச்சிருக்கு ஏது பியாய் பிடிச்சிருக்குன்னு கூட கரெக்டா சொல்லிடுமா? பார்க்கலாம். நமக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல, அதே மாதிரி சொல்லுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது பியாய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கேட்டு சொல்லும். அட அது நம்மளே தான் கேட்டு நம்மளே தான் பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கிட்டோம்னா அவ்வளோ உண்மையும். அப்புறம் இந்த பாட்டி மட்டும் கேட்டால் என்ன சொல்லாமலாம் இருக்க போது. நம்மகிட்டே அவ்வளோத்தையும் உளறி கொட்டிட்டு அந்த பியாயி. கண்டுக்காதீங்க, கவ இப்படிதான் என்னத்தையாவது வளர்கிட்டு இருப்பா. நீங்க அங்க பாருங்க. இவளை என்னத்துக்கு கூப்பிட்டு வந்த? நான் எங்க கூப்பிட்டு வந்தேன்? அவ தானே ஆட்டோல ஏறி வந்தா. பாட்டி, இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும்? அவ தூங்கும் போது அவ தலைமாட்டுக்கு அடியில வை இந்த எலுமிச்சம்பழத்தை. எத்தனை நாளைக்கு பாட்டி வைக்கணும்? இப்படி ஒரு 3 நாளைக்கு வை. அதுக்கப்புறமும் பிள்ளைய தொடர்ந்து இங்க கூட்டிட்டு வா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த பேய் பெயருமா சாமி? இந்த பிள்ளை எதுக்கு வந்து பிடிச்சிச்சு, ஏன் பிடிச்சிச்சு என்னன்னு கொஞ்சம் கேளுங்க சாமி. போ சொல்லுங்க. உன் பிள்ளைய பிடிச்சிருக்க பேய் ஒரு கன்னி பேயுமா? அவன் மேக்க இருந்து தான் வந்திருக்கேங்க. அவன் காதல் தோல்வியில மன உடைஞ்சு கணத்துல விழுந்து செத்துருக்கான். அவன் கணத்துல விழுந்து செத்த நாள் கிழமை நேரம் எல்லாம் கரெக்டா அதே நேரத்துல உன் பிள்ளை வெய் கணத்தை எட்டி பார்த்திருக்கா. அந்த நேரத்துல அவன் மனசுல இருந்த நினப்பு பூரா அவன் காதலிச்ச பொண்ணு மேல இருந்ததுனால அந்த நேரத்துல எட்டி பார்த்த உன் பொண்ணு அவனுக்கு அவளா தெரிஞ்சிருக்கா. அதனால அவன் உன் பொண்ணு உடம்புல வந்து இறங்கியிருக்கான். இப்ப அவன் உன் பொண்ணு உடம்பு விட்டு போக மாட்டேங்க. அப்படிதானே? ஆமாவா இல்லையா சொல்லு. ஆமா. ஆனா பாட்டி, என் வீட்டு கணத்துல அவன் விழுந்து சாவலையே. அவன் விழுந்து செத்த இடம் வேற தானே. ஆனா எப்படி என் வீட்டு கணத்தை எட்டி பார்த்ததுனால அவன் இங்க வந்து எப்படி என் பிள்ளைய பிடிச்சான்? எனக்கு அதான் சாமி புரியல. இருப்பா, கேட்டு சொல்றேன். கொஞ்சம் வேப்பில உடைச்சிட்டு வாப்பா. இந்தா இருங்க பாட்டி, நான் போறேன். உடைச்சிட்டு வாமா பெரிய பொண்ணு. உன் பிள்ளைக்கு நேரம் சரியில்லாம இருந்திருக்கு. அவளுக்கு நேரம் கரகம் எல்லாம் சரியில்லைன்றதுனால அவளை ஈஸியா பிடிச்சுக்கிட்டான், வேற ஒன்றும் இல்லை. என் அப்ப சொடல காவல் தேவமா இருந்து எப்படியும் காத்தரலுவாமா. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. சரி பாட்டி, எப்படியும் நீங்க பியாய ஓட்டிடுவீன்ற நம்பிக்கையில தான் நாங்க இங்க வந்திருக்கோம். தாங்க பாட்டி வேப்பல. பெரிய பொண்ணு, நான் கூட பாட்டியை என்னமோன்னு நினைச்சிட்டேன். பயங்கரமான பாட்டியா தான் இருந்திருக்கு. நான் தான் முதல்ல சொன்னலாலா, அந்த பாட்டிக்கு கண்ணெல்லாம் தெரியாது. யார் என்னன்னு தெரியாமலே அது விவரத்தை எல்லாம் புட்டு வச்சிரும். கணக்கு குறியெல்லாம் கரெக்டா சொல்லும். அதனாலதான் எல்லாம் இங்க வாரது. இப்ப பாத்தியா, நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அது பியாய்கிட்ட பேச்சு கொடுக்காமலே எல்லாத்தையும் சொல்லிருச்சு. அப்ப பேச்சு கொடுத்துச்சுன்னா வரலாறே வாங்கிரும் போல இருக்க. இப்ப வியாப்பல் அதுக்கு தான் கேட்டிருக்கோம்னு நினைக்கேன். அடிச்சு பியாய பத்திரும்னு நினைக்கேன். ஆமா, பாப்போம் என்னதான் நடக்குன்னு. நானும் போகும்போது குறி கேட்கணும். என் மாமியார் எப்பயும் மண்டையை போடணும். நீ கேளு, உனக்கு கரெக்டா சொல்லிருச்சுன்னு வை, அப்புறம் நான் கேட்கேன். உங்களுக்கு 2 பேருக்கும் இருந்தாலும் கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லலா?
இப்ப ஆட்டிக்கிட்டு வந்திருக்கீல உங்க வீட்டுல பிள்ளைகளை யாரு பாத்துக்கிடுவான்னு இருக்கிய? உங்க மாமியார் பார்த்தானே பாத்துக்கிடுது. போய் சேர்ந்துட்டுன்னா யாரு பாப்பான்னு கேட்கேன். அட ஆமால்ல, அதை யோசிக்கலையே. சரி, அப்ப என் மாமியார் செவிடாயிருமா ஊமையாயிருமான்னு கேட்டு பாக்குறேன். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னானாலும் பரவாயில்ல. எனக்கு என் மாமியார் ஊமையானா போதும். அப்ப என் மாமியாருக்கு காது கேட்கலன்னா போதும், நான் கண்டபடி திட்டுவேன். சிரிச்சு மூஞ்சோட வச்சுக்கிட்டே திட்டுன்னு திட்டுவேன். அப்புறம் புகழ்றான்னு நினைச்சு அது சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப ஜாலியா இருக்கும்ல. இவ்வளோ 2 பேரும் திருந்த மிண்டாளுவோம்மா, திருந்தே மிண்டாளுவே. நீ எப்படி அந்த கணத்துக்குள்ள வந்தேன்னு சொல்லு. எனக்கு தெரியாது, என்ன விடு. சொல்லாம உன்னைய விட மாட்டேன், சொல்லு. எனக்கே தெரியல நான் எப்படி அங்க வந்தேன்னு. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறேன் சொல்லு, எப்படி அங்க வந்த? பக்கத்து ஊர்ல கோயில் கூட நடந்துச்சு. சாமி முட்டை எறிய வரும்போது முட்டையை படிச்சா மோச்ச கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால நான் பிடிக்க போயிருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. அதனால நான் திரும்பி வரும்போது விடிகிற சமயம் ஆயிடுச்சு. அதனால நான் என்னோட கணத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த கணத்துல தெரியாம நான் இறங்கிட்டேன். அதனால அங்கேயே தங்கிட்டேன். அப்புறம் நான் என்னோட இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் நடந்துருச்சு. ஓ, அதான் விஷயமா? சரி, இப்ப இந்த பிள்ளை உடம்ப விட்டு போ. நான் போக மாட்டேன். இது என் முத்துலட்சுமி. நீ போய் தான் ஆகணும். இந்த பிள்ளைய விட்டும் போய் ஆகணும். இவங்க தோட்டத்து கணத்தை விட்டு நீ போய் ஆகணும். உன்னோட இடத்துக்கு நீ போயிரு. போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இப்ப இந்த பேய் அதோட கணறு தெரியாம இந்த கிணத்துல இறங்கிருக்கு. பயங்கரமான பேயா தான் இருந்திருக்கு. இப்ப போக முடியுங்க. வேணா உன் உடம்புக்கு ஷிஃப்ட் ஆக சொல்லுவோமா? ஐயோ வேண்டாம்ப்பா, பயமா இருக்கு. நீயே உன் உடம்புக்குள்ள அந்த பேயை கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான். அவன் வயசு பிள்ளைகள் உடம்புக்குள்ள தான் போவான் போல இருக்கு. அவன் மூஞ்ச பக்கத்துல கொண்டு போனதுக்கே சப்பு சப்புன்னு செவுள்ளே அரைஞ்சிட்டான். வேற உங்ககிட்டலாம் அவன் வரவா செய்வான். பயந்து அவன் தெரிச்சு ஓடிடுவான். ஏன்னா இன்னொருக்கா மூஞ்ச கொண்டு போய் பக்கத்துல காட்டான். ஒருவேளை அந்த பேய் தெரிச்சு ஓடுனாலும் ஓடிடும். பெரிய பொண்ணு, நான் தான் நம்ம ஊர்ல அழகு தெரியுமா? ஆமா, ஐஸ்வர்யா ராய் உலக அழகி, நீ உள்ளூர் கிளவி. சப்பா, வீட்டுக்கு போவே பயமா உள்ள இருக்கு. சித்தப்பாட்ட வேற இங்கே இறக்கி விடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த வந்துடுறேன்னு வந்துட்டேன். சாப்பிட மட்டும் ஒரு டிஃபன் பாக்ஸ்லயே இல்லை ஏதாவது ஒண்ணுல எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வாடி வந்துடணும். கதவை பூட்டி போட்டு தனியாவே இருக்கக்கூடாது. ஷோ, மறந்தே போயிட்ட பத்தியா? சைக்கிள் தோட்டத்துல தான் கிடந்து, நம்ம சைக்கிள்லே வந்திருக்கலாம். சரி, சைக்கிள் சாவி எப்படியும் அங்கே ஒழிச்சு தான் போட்டிருப்போம். அதனால அங்கே கிடக்கும். சைக்கிள் எந்தாலையும் போகுது. நம்மளால தனியெல்லாம் இன்னொருக்கா தோட்டத்து பக்கமே போக மாட்டேன்னா இனிமேல் தனியா நான் சைக்கிள் இருக்கிறத மறந்து தான் நானும் சித்தப்பா கூட வண்டியில் வந்துட்டேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், அதுவும் நல்லது தான். ஏடா சோனி நில்லு. அம்மா, உங்க அம்மா எங்க? ஏதோ பெரிய பொண்ணு என்னென்னமோ சொல்லிட்டு இடந்தா. சரி, நானும் அது ஒன்றும் புரியல. அதனால சரி வீட்டுக்கு வாங்க, எதா இருந்தாலும் பேசிக்கிடலான்னு. என்னாச்சு? தம்பியாளுக்கு எதுவும் உடம்பா தெரியல? ஆமா பெரியம்மா, அவன் என்னமோ வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருந்தா பியாய் பிடிச்சக்கணங்க. அதனால அவளை கூட்டிட்டு சரசு சித்தி அங்க ஏதோ பேக்குளமா எங்க ஒரு ஊர்ல பியாய் விரட்டுவாங்களாம். அங்க ஒரு சொல்லமடசாமி கோயிலுக்கு கூட்டு போயிருக்காவ. ஆட்டோ பிடிச்சி எல்லாரும் அங்கதான் போயிருக்காங்க. நான் மட்டும் தான் வீட்டுக்கு வந்தேன். அதான் இப்பதான் சின்ன திரு சித்தப்பையில இறக்கி விட்டுட்டு போனாங்க. நான் இனிமே வீட்டுல போய் சாப்பாடுலாம் எடுத்துட்டு மறுபடியும் பூமாரி வீட்டுக்கு தான் போனோம். நைட் ஆகும்னு சொன்னாங்க அம்மா வர்றதுக்கு. அதனால நான் சாப்பிட்டுட்டு அங்க இரு, நான் அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கிட்டேன். அதான் இப்பதான் கதவை திறக்க போறேன். ஐயா, அப்படியா? உண்மையிலுமே அப்ப பியாயா பிடிச்சிச்சு அவளுக்கு? அப்படிதான் ஒரு மாதிரி பண்றா. சொல்ல கேட்காம கணத்தை எட்டி பார்த்தா எதுவும் பேயி பிடிச்சிட்டா என்னமோ தெரியல. அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துட்டா. அப்புறமா தான் தெரியும் எங்களுக்கு. அப்புறம் எந்திரிச்சதுல இருந்து ஒரே சோறெல்லாம் கப்பு கப்புன்னு அள்ளி அள்ளி அமுக்குறா. அப்புறம் என்னென்னமோ சொல்றா. அப்படியா? எனக்கு விஷயம் தெரியாத ஒழுங்கா. நான் அந்த பெரிய பொண்ணுகிட்ட விவரமா கேட்டேன். அவ ஒன்னும் கேட்க மாட்டேங்க. அப்புறம் பேசுறேன் சரி வைக்கன்னு வேற வச்சுட்டா. லட்சுமிட்ட கூடனாவது சொன்னேன். அவைய பேசுற நிலைமையில இல்லைன்னு சொல்லிட்டா. அந்த அளவுதான் சரி வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சாயங்காலமா அவளை என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடுவோன்னு நினைச்சேன். இப்ப போயிருக்காவ. வந்த அப்புறம் தான் தெரியும். பேய் ஓட்டிட்டு வந்த அப்புறம் தான் போயிருச்சா இல்லைன்னா சரியாயிட்டா என்ன ஏதுன்னு எல்லாமே வந்த அப்புறம் தான் பெரியமா தெரியும். இதுக்குத்தான் உச்சி வெயில்ல எவ்வளவு கணத்தை எட்டி பார்க்காதீங்க, போவாதீங்க, வராதீங்கன்னு ஒரு பேச்சு சொன்னா கேட்கணும் பிள்ளைகள். ஒரு பேச்சும் கேட்கலன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஆமா பெரியமா, இப்ப புரியுது. சோறுகள்லாம் இருக்கா இல்லைன்னா வாரியா வீட்டுக்கு எங்க வீட்டுல வந்து என்ன இரு சின்ன பொண்ணு கூட இல்ல பெரியமா. சாப்பாடெல்லாம் அம்மா செஞ்சது இருக்கு. நான் இங்க வீட்டுல இருக்க சாப்பாடே எடுத்துட்டு பூமாரி வீட்டுக்கு போறேன். அங்கேயும் வீட்டுல பூமாரி ஒத்தையில தான் இருப்பா. சித்தப்பா வேற எங்கேயோ வெளியே போகணும்னாவ என்ன, அதனால இறக்கி விட்டுட்டு போனாவ. அதனால நானும் பூமாரி கூடயே இருக்கேன். வேற அவங்க அம்மாவும் அங்க போயிருக்காங்கல்ல, வரட்டும். சரி அப்போ பார்த்து கவனமா இருங்க. நான் உங்க அம்மைக்கு அப்புறம் போன பண்ணி பாக்கேன். இல்லைன்னா வீட்டுக்கு வந்தப்புறம் ராத்திரி வாரேன். சரி பெரியம்மா. இந்த காலத்து பிள்ளைகள் எங்க சொன்னா கேக்குதுவே. பெரிய அளவை சொன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கான்னு புரிஞ்சுக்கிடாண்டாமா பிள்ளைகள். சாமி, நீ ஊருக்கே காவல் இருக்க. என் பிள்ளைக்கும் கொஞ்சம் காவல் இருந்து அவளை காப்பாத்தியா?
அவளை பிடிச்ச பியாய் அவளை விட்டு ஒளியணும். சீக்கிரமா எல்லாம் சரியாகணும் கடவுளே. நீ தான் துணையா இருக்கணும். சீக்கிரம் எல்லாம் சரி பண்ணி கொடு கடவுளே. உன் கோயிலுக்கு வந்து நான் பொங்க வைக்கேன். எல்லாம் சாமி கும்பிட்டுட்டீங்களா? போவும் வேணுமே. சிட்டியா சாமி கும்பிட்டுட்டு வரட்டும், அப்புறம் போவோம். காத்து வேற ஜிலு ஜிலுன்னு சூப்பரா அடிக்கி. எனக்கு இங்க இருந்து வரவே மனசு இல்ல. பேசாட்டிக்கு இங்கே இருந்துக்கிடலாம் போல ஆசையா இருக்கு. சரி, அப்ப நீ இங்கே இருந்துக்க. ராத்திரி சாமி வேட்டைக்கு போயிட்டு வரோம். உனக்கும் ஒரு துண்டு கறி கொண்டு வந்து தரம், சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணு. என்ன மீன் கறியா? சாமி யாரு? நம்ம சாமி சொடல மாட்டாரு. என்ன கறி கொண்டு வருவாரு? ஐயோ, எனக்கு வேண்டாம் அந்த கறி. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். முன்னாடி எல்லாம் இங்க ஆளுவெல்லாம் தங்கும். அப்பெல்லாம் குடும்பமா எல்லாரும் வருவாவ, தங்கி இருந்துட்டு போவாவ. இந்த மாதிரி பியாய் பிடிச்ச எல்லாம் நிறைய பேர் அங்கங்க புளிய மரம் வேப்ப மரம்னு இருக்குல்ல, எல்லாத்துலயும் பிடிச்சு கட்டி போட்டு வச்சிருப்பாவ. இங்கதான் இருப்பாவ. ஆனா இப்ப யாரும் வாரதில்ல போல இருக்கு. கொஞ்சம் காடுனதும் ஆளுவெல்லாம் நடமாட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியானதும் இப்ப யாரும் அவ்வளவு வாரதில்ல போல இருக்கு. அதனால அந்த பாட்டியும் வேற இன்னொரு உதவிக்கு ஒரு ஆள் இருக்குல்ல, அது சொந்தக்கார ஆளு, அந்த ஆளும் இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பூஜை பண்ணிட்டு போயிருவாவோ போல இருக்கு. நல்ல வேலை அந்த பாட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி வந்தோம். அதனால சந்தியாளுக்கு திருநீர் போட்டு விட்டுட்டு அவளை வெள்ளி செவ்வாக்கு தொடர்ந்து கூட்டிட்டு வர சொல்லி இருக்குல்ல, அப்படியே தொடர்ந்து அப்படியே பியாய் ஓட்டிச்சுன்னா போயிடும். உடனே போவாது, கொஞ்சம் கொஞ்சமா எப்படியே அனுப்பிடும். அது சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், அப்பனா சரியாயிரும் அவளுக்கு. சாமி இந்த பொம்பளை அளவு எவ்வளவு நேரம் தான் கும்பிடுன்னு தெரியல. கும்பிடியாவ கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்காவ சுத்தி. நேராவது வீட்டுக்கு போலான்னா கேக்குதுவல்லா. லட்சுமி சாமி கும்பிட ஆரம்பிச்சான்னா அந்த உலகத்தையே மறந்துடுவா. சாமி கும்பிட மாட்டேன்னு எப்படி முறைச்சுக்கிட்டு நின்னா பாத்தியா? ஆமா, நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அந்த டைம்ல. சின்ன பிள்ளை தானே, ஈஸியா பிடிச்சு நிப்பாட்டிடலாம்னு நினைச்சேன். முடியலையே அவளை. இந்த மாதிரி சமயத்துல ரொம்ப உக்கிரமா தான் இருக்கும் பியாயி. வரமுண்டேன்னால எப்படியோ இருந்தா இப்ப அப்படியே கொஞ்சம் அமைதியா இருக்கா முறைச்சுக்கிட்டு. சாமியை பார்த்து அப்பப்போ முறைச்சுக்கிட்டே இருக்கா. எனக்கே அவளை பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. யாருக்கு? உனக்கா? உன்னைய பார்த்து தான் அது பயந்து அந்த பக்கம் நிற்குன்னு நினைக்க. அந்த பேய் நீ இன்னைக்கு பேசாட்டிக்கு லட்சுமி அக்கா வீட்டிலே இருந்துரு. முக்கியமா சந்தியாவுக்கு காவலா சந்தியா பக்கத்திலே இரு. ஐயோ, நான் போக மாட்டேனே. ஐயோ, நான் வரமாட்டேன். நான் வீட்டுக்கு போனதும் திரும்பி பார்க்காம ஓடிடுவேன். எல்லாம் பாவம்லாம் லட்சுமி அக்கா. இந்த நேரத்துல அவியல தனியா விடக்கூடாது. அவிய ரொம்ப சங்கடப்படுவாவ. கொஞ்சம் கூட இருங்க. சரசு போக மாட்டே. போலாங்க. நான் அவர் அங்க திட்டிக்கிட்டே கிடக்காரு நம்மளதான். எவ்வளவு நேரமா கும்பிடுவிய, வாங்க போவோம் யாராவதுன்னு. சரி போவோம். அதான் அந்த பொம்பளை வெள்ளி செவ்வாக்கு கரெக்டா கூட்டிட்டு வந்துருங்கன்னு இருக்குல்ல. இப்ப 3 நாளைக்கு எலுமிச்சை பழத்தை தலைமாட்டுக்குள்ள வைக்க சொல்லி இருக்கு. பத்திரமா வச்சு கூப்பிட்டு போவோம் அவளை. சரிக்க, வாங்க போவோம். லட்சுமி எவ்வளவு நேரமா ஆட்டோக்காரன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். சீக்கிரம் வா. வந்துட்டேங்க, கோவப்படாதீங்க. வாங்க எல்லாம் சீக்கிரம் வாங்க. இருட்டுறதுக்குள்ள வீடு போய் சேரலாம். வாரேன். என்னடா சோனி குண்டானோட வந்திருக்க? அதை ஏன்டா கேக்க? பெரிய கூத்தே நடந்து போச்சு போ. ஆமா, என்னாச்சு? எங்க அம்மா வேற ஃபோன் பண்ணி சந்தியால கோயிலுக்கு கூட்டி போறேன், அதனால வர லேட் ஆகும், நீ பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. சந்தியாக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அவ உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. அந்த கிரிக்கி தேவையில்லாத வேலை பார்த்துட்டா பத்துக்க. அவளுக்கு இப்ப பியாய் பிடிச்சிருச்சு. என்னது? சந்தியாளுக்கு பியாய் பிடிச்சிருக்கா? ஆமா, எங்க கடத்து பக்கம் தான் போனோம். அங்க கடத்து பிள்ளை இருந்து ஏதோ பியாய் பிடிச்சிருச்சான். அதனால இப்ப அவளை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்காவ பியாய் ஓட்டுறதுக்கு. ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி பண்ணியா. சாப்பாடெல்லாம் கப்புன்னு எடுத்து முழுங்குறா, மரத்துல ஏறுறா, ஓடுறா, சாடுறா, கணத்துல விழுந்து சாவு போறேன்னு என்னென்னமோ பண்ணா. அவளை பிடிச்சு பத்திரமா கோயிலுக்கு கூட்டு போயிருக்காவ. எப்படியும் பியாய் ஓட்டி தான் கூட்டு வருவான்னு நினைக்கேன். அதனாலதான் எங்க அம்மா நீ போய் பூ மாதிரி கூடனாலும் பத்திரமா இருன்னு சொன்னாவ. சாப்பாடெல்லாம் வீட்டுல இருக்கு, எடுத்துட்டு போ, அங்க போய் சாப்பிட்டுட்டு இரு, நாங்க வர லேட் ஆகும்னு. அதனால இன்னைக்கு வந்தாலும் தான் வருவேன், இல்லைன்னா அங்கேயே தங்கிடுவோம், எப்படி என்னன்னு தெரியல, பார்த்து வாரேன்னு சொல்லிட்டு போனாவ. அதான் பயந்து நான் வந்தேன். என்ன பேர் திடீர்னு இப்படி குண்டதிக்கு போடுறா? பியாய் பிடிச்சிருக்கா? உண்மையா இல்லுமா? ஆமா வேற, நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ மட்டும் அந்த இடத்துல இருந்திருக்கணும், அவ்வளவுதான். அப்படியே எனக்கே வயிற்ற கலக்கிருச்சு தருமாவா பண்ணதெல்லாம் பார்க்கும்போது. எனக்கு ஆச்சரியமா இருக்குவே, சந்தியாளுக்கு பியாய் பிடிச்சிருக்கான்னு. ஆமா பே, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? அப்ப இப்ப பியாய் ஓட்டத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்களா அவளை? நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன். சரி, திடீர்னு எல்லாரும் கோயிலுக்கு போறவ போல, சரி போயிட்டு வரட்டும்னு. எங்க அம்மா நம்ம எல்லாம் தெளிவா என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா? எங்க அப்பாவும் வந்துட்டு ஒரு நாள் காப்பி வாங்கி குடிச்சிட்டு அம்மா வேற லேட் ஆகும், அப்புறம் வாரேன், பக்கத்துல கொஞ்சம் வேலை கிடக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. அதனாலதான் சரி நான் அந்த புளியாவது கிடக்க, சரி அதை உடைப்போம்னு உடைச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. அதையும் வேற இந்த சதீஷ் பையன் சோத்து சட்டியோட தூக்கிட்டு போயிட்டான்னு சோத்து பானைய. எனக்கு சோறே இல்ல, குழம்பு மட்டும் தான் இருந்து. அதுக்கப்புறம் நானே சோறு பொங்கி வடிச்சு
போர் அடிக்குது. நான் அப்படியே உடச்சிட்டே இருப்பேன்ல. எங்க அம்மா வேற எப்போ வருவான்னு தெரியல. பயமா இருக்கு வேற. சரி. ஆனா எனக்கு நீ சொன்னதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்குவே, மனசுக்கு படபடன்னு. இல்ல உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னவே சோனி? சந்தியாவை பிடிச்ச பியாயி ஆம்பளை பேய்வ. என்னவே சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? அதுவே தான் சொல்லிச்சு. அதுவும் லவ் ஃபெயிலியர்ல கணத்துல விழுந்து செத்துருச்சான். அம்மா அப்படியா? ஆமாவே. அதை கேட்கும்போது எனக்கு என்னன்னு பயமா இருந்துச்சு தெரியுமா? அவ வேற ஓடி ஓடி போய் கணத்துக்குள்ள குதிக்க போனா தெரியுமா? அவளை பாதுகாக்கதே பெரும்படா ஆகி போச்சு. இன்னும் பியாய ஓட்டிட்டு வந்தப்புறம் தான் தெரியும் அவ நல்லபடியா சரியாயிட்டாளா இல்ல என்னன்னு. எவ சோனி, சந்தியா வீட்டுக்கு வந்தது அவளை கவனமா பாத்துக்கவே. யாருக்குனவே வேற அவளும் கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கா. அதனால அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிடுங்க. ஆமா, நானும் அதான் நினைச்சேன். எங்க அம்மா சந்தியா எல்லாரும் எப்ப வருவாங்களோ தெரியல. அதையே வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். எப்பா பயல்வலா, நல்லபடியா ஓலையெல்லாம் வெட்டி கொண்டு போட்டுட்டிய. நாளைக்கு இதே மாதிரி கோயிலுக்கு கூழு காய்க்கவும் கரெக்டா வந்துருங்க. என்ன நேரமா? சரிண்ணே வந்துடுறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அண்டா கிண்டாலாம் கழுவணும்ப்பா. கொஞ்சம் சீக்கிரமா வர பாருங்க. சரிண்ணா, நாங்க இப்ப வாரோம். வீட்டுல தேடுவாங்க. டேய் தெரியண்டா, நீங்களாம் இப்ப வீட்டுக்கா போறிய? அங்கன உட்கார்ந்து ரோட்ல உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு தானே இருப்பிய. கொஞ்சம் கோயில்ல விளக்கு கிழக்கெல்லாம் கொஞ்சம் கலத்தி போடுங்களே. பொம்பளையார் பிள்ளைகள் நாளைக்கு வந்துச்சுன்னா விளக்க தேய்ச்சி எடுப்பாவல்ல. என்ன அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப இருட்டிருச்சுலாம் இல்லையா? அதெல்லாம் நேரம் கிடக்கல, கொஞ்சம் வேலை கிடக்கு. வாங்க. இவரு வேற மச்சான் வாடா போயிடலாம். ஏய் வாடா, கூப்பிட்டுட்டார்ல, போயிட்டு வந்துருவோம் வா. சரி வா, வந்து தொலை. எங்கள வேலை செய்யதுக்கா? இல்லல, நம்ம அங்க உட்கார்ந்து ரோட்ல கதை பேசலாம் வா. அப்ப கோயில்ல வேலை? அதெல்லாம் அவங்க பார்த்து பண்ணுவேன். பொம்பளை பிள்ளைகள் இருந்தாதான் கோயிலுக்குள்ள வேலை நமக்கு. பொம்பளை பிள்ளைகள் யாரும் அந்த மாதிரி இல்ல. அதனால நம்ம கிளம்புவோம். 4-5 கலடு கட்டைகள் தான் கிடக்குது. அங்க போய் நம்ம என்ன பண்றது? வா, நம்ம தெருவுக்கு போவோம். அங்க ஒரு ரோட்ல உட்கார்ந்து பேசினா 4 பேர் வருவானுவே, நல்லா ஜாலியா இருக்கும். அது சரி. இந்த கார்த்தி பையன் வீட்ல இருந்து போன் வந்துச்சுன்னு பயந்து ஓடிட்டானே. அம்மா, நீ அந்த சோத்து சட்டி அங்கதானே அங்க ஒளிச்சு வச்சுட்டு வந்த? இருக்குமா? எவனாவது தூக்கிட்டு போயிருப்பானா? அது எந்தாலையும் போயிட்டு போகுது. வா. என்ன இங்கனதான் அவ்வளோ நேரம் கதை பேச வருவாளுவ, ஒருத்தையும் காணும். இந்த புஷ்பத்தையும் வர சொன்னேன், அவ்வளோ ஆளை காணுமே. கோயிலுக்கு போயிட்டாள்வல. கோயிலுக்கு 7-8 மணிக்கு தானே பூஜை. அப்பதானே போகல. இப்போ மணி இப்பதானே இருட்டுது, 6 மணி போல தானே ஆகுது. இப்பயே போவாளுவே. இன்னும் போகலன்னுல சொன்னாவா? வாராள்வலான்னு பார்ப்போம். என்னக்கா நீங்க கோயிலுக்கு வரலையா? அங்கே உட்காந்துட்டியே. அட வா வா, உன்னையதான் தேடிட்டு இருந்தேன். ஆமா, கோயிலுக்கு போயிட்ட போல நினைச்சேன். இப்பதான் வரியாக்கும். ஆமா, கோயிலுக்கு போலன்னு வந்தேன். நீங்க கோயிலுக்கு போயிருப்பீன்னு நினைச்சிட்டுல நான் உங்கள்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்புனேன். கோயிலுக்கு போவேன் நேரம் கிடக்கு. வாயில உட்காரு. புஷ்பத்தை வர சொன்னேன், அவளையும் என்ன ஆளை காணும். இல்லை உட்காந்துட்டீல, அப்ப நானும் கீழே உட்காரி. அம்மா ஆமா, எனக்கு கொஞ்சம் காலை நீட்டி போட்டு உட்கார்ந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டினா காலெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா விண்ணு கால் வலிக்கும் பார்த்துக்கிடுங்க. அதான் கீழே உட்காந்துட்டேன். என் பியாத்தி வேற ஓடிட்டு அலைஞ்சா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போனா பாச்சு பின்னாடியே வாரேன்னே. அவ வேற தேடிட்டு அடப்பா. அது கோயிலில் பாட்டு ஓடுதுல்ல, அவ பாட்டுக்கு பிள்ளைகள் விளையாடிட்டு அடக்கம். நீ இரு, அப்புறம் போகலாம் சேர்ந்து. என் பேத்தியும் அங்கே தான் போனான். என் மோன் வேலையிலேருந்து வந்துட்டான். அதனால் நீ கொஞ்சம் பார்த்துக்கையான்னு அனுப்புனேன். அந்தால சரின்னு போனான். என் வீட்டில் உள்ளவா மருமவான்னு ஒருத்தி இருந்தால, அந்த கழுதை எப்போ போச்சு தெரியுமா? காலையில் இல்லை, மதியம் ஒருக்கா காலையில் போனா. அப்புறம் மதியம் ஒருக்கா வந்து என்கிட்ட தையா தக்கா நின்றுட்டு போனா. அந்த மகளிர் உரிமை தொகைக்கு எழுதி கொடுப்போம் பாருங்க, அந்த பாம எங்கே போட்டியா என்ன என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டு வாங்கிக்கிட்டு போயிட்டு எழுதி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி போனவா. இன்னும் வீடு வந்து சேரல அந்த கழுதை. அட, உங்களுக்கு இந்த கதை தெரியாதா? அவ்வளோ தூரம் பியாய் ஓட்டியதுக்கு கோயில் குளத்துக்கு நான் 5 டக்காலவே ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு. அதான் உங்க மருமகளும் போயிருப்பா. என்னக்கா சொல்றீங்க? பியாய் ஓட்டுறதுக்கு கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு இருக்காவளா? அட ஆமா, என் விட்டு கழுதைக்கு அப்புறம் என் மோவே ஃபோன் பண்ணனா. என்னவா வீட்டுக்கு வரலன்னு சத்தம் போட்டேனா? இருமா, நீ ஏன் கோவப்படியா? நான் அவளுக்கு ஃபோன் பண்ணியேன்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எந்தால போய் தொலைஞ்சலான்னு அவனுக்கு ஃபோன் பண்ணனா. ஃபோன் பண்ணும்போது தான் நான் கோயிலில் நிற்கேன் இப்படி விஷயம்னு சொன்னா. அப்புறம் எனக்கே தெரியும், இந்த இவ லட்சுமி மோவா இருக்கெல்லாம் மூத்தவா. ஆமா, அவளுக்கு என்ன, அவ மோவலுக்கு தான் பியாய் பிடிச்சிருக்கான். ஐயா அப்படியா? எப்படி? அந்த கதைலாம் எனக்கு தெரியாது. ஏ புஷ்பா, உட்காரு. என்ன கதை நடக்கு? சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா, நீ பாத்திர சட்டி பண்ணலாம் கழுவி போட்டு வரேன். என் மருமக கழுவன்ட்டா, நான் தான் கழுவணும் வளர்த்தியும். அப்படின்னு கழுவி போட்டியெல்லாம்? ஆமா, கழுவி போட்டுட்டேன். கழுவி போடலன்னா காலையில கஞ்சி ஊத்தாண்டா. நீ ஏன் செஞ்சு கொடுக்க? உன்னை யார் செய்ய சொன்னது? கஞ்சி ஊத்தலன்னா கடையில போட்டுட்டு 4 பேர்கிட்ட சொல்லு. அவ பண்ணி அதெல்லாம் அப்படின்னா 4 பேர் கேள்வி கேட்பாவ. நீ இப்படி எல்லாம் செஞ்சு வச்சாவ அப்படிதான் இருப்பா. சரி அக்கா, அந்த கதையை சொல்லுங்க என்னன்னு. இவ வேற கதையை எதுல இருந்து ஊட்டியலாம் அதுல இருந்து சொல்லுங்க. நீட்டு இருக்கா பேரு, கொஞ்சம் இரு. என்ன விஷயம் எனக்கும் சொல்லுங்க. எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இனிமே அவங்க வந்தாதான் என்ன கதைன்னு முழுசா கேட்க முடியும். என் மோய் போன போட்டதுக்கு இவ எப்படி மட்டும் சொன்ன போல இருக்கு, கோயில இருக்கு, நான் இப்ப வந்துருவேன்னு. அவ வந்த அப்புறம் தான் கதையை கேட்கணும். பத்துக்க மீதி கதையை எங்க எப்படி என்ன யார் பிடிச்சா என்ன யாதுன்னு. ஏன் பிடிச்சிருக்கா லட்சுமி அவளுக்கு? ஆமா, அப்படிதான் சொல்லிக்கிட்டியாவ. என்னன்னு விவரம் ஒண்ணு முழுசா தெரியல. அட, நீங்க விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியக்க. அந்த பிள்ளைக்கு பியாலாம் ஒன்றும் பிடிக்கல.
அப்புறம் என் மருமவ அப்படித்தானே சொன்னா. அந்த பிள்ளை காலேஜ்ல ஏதோ ஒரு பையல லவ் பண்ணுதான். அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதா வீட்டுல அவ லட்சுமி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியா போல இருக்கு. அதனால அந்த பிள்ளை அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்குதான். பியா பிடிச்ச மாதிரி ஏதாவது நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சனா நான் வீட்டுல பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிள்ளை எதுவும் பார்க்க முடியாவில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளை அப்படி இருக்குது. இல்லைன்னா வேற இவனுக்கும் கட்டி வச்சிருவாவேன்னு. அட கூட்டு கலவாணிவே, அப்ப அவ்வளோ ஒன்னா சேர்த்து நாடகம் நடிச்சுக்கிட்டு நடக்கலவேல. ஆமாக்கா, அந்த பிள்ளைய ஒரு பையன் வந்து பைக்ல கொண்டு வந்து விடுவான். அப்ப அந்த பிள்ளை அந்த முட்டு சந்தில நின்று ஒரு பையன் கிட்ட பேசுவா. நம்ம ஏதாவது சொன்னா நாளப்படாது தப்பாயிருமான்னு நான் தான் சொல்லியதில்லை. நம்மளால எதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை கெடுவானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாயை பற்றிக்கிட்டு இருக்கோம். வேற என்ன பண்றது? இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. நம்ம என்னத்தை செய்ய சொல்லுங்க? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நடக்குது பார்த்துக்கிடுங்க. அப்ப யா விட்டு கழுத என்கிட்ட இப்படி ஏமாத்திக்கிட்டு நடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியால அவளுக்கு பியாய் ஓட்டியான்னு. ஆமாக்கா, அப்படிதானா? எனக்கு அப்படிதான் காதுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னமோ நமக்கு என்ன தெரியும்? நம்ம யாரு கதையும் பேசியது கிடையாது. பாத்தியலாக்கா எப்படிலாம் இருந்திருக்காளுவன்னு. நம்ம தான் ஒன்றும் தெரியாம ஏமாளியா இருந்திருக்கோம். எப்படியோ இன்னைக்கு நம்ம ஒரு பிட்டை போட்டாச்சு. எப்படியும் இதுவே நம்பியிருக்கோம். எப்படியும் இது ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி 40 பேர் ஆகி 400 பேருக்கு இப்படியே பரவிடும். எப்படியோ இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணியாச்சு. இப்படி ஒன்று ஏதாவது ஒன்று டெய்லி பேசலைன்னா அன்னைக்கு பொழுதே போக மாட்டேங்குது. நிம்மதியாக தூக்கமும் வராது. இன்னைக்கு இது போதும். சரி அக்கா, எல்லாம் வாங்க. எவ்வளோ எக்கடா கெட்டு போறா? நமக்கு என்ன வந்துச்சு? வாரியெல்லாம் நம்ம கோயிலுக்கு போவோம். ஆமா புஷ்பாவா, போவோம். மாலதி வீட்டுல நாளைக்கு ஞாபக கூலி என்னமோ ஊத்தியாலாம். அதுக்கு கோயில்ல எல்லாம் விசேஷமா இருக்கு பத்துக்க. அப்படியா? ஆமா ஆமா. என்ன விசேஷத்துக்கு வேண்டிக்கிட்டு மாலதி கூழ் ஊத்தியாலாம்? இல்ல, மருமவா விசேஷம் ஆகணும்னு எதுவும் வேண்டியிருக்காளா என்னமோ? ஓஹோ. இல்ல, காலேஜுக்கு போகும்போது தினமும் பார்க்கதானல செய்யும். ஒரு நாள் பார்க்கலன்னா ஓவரா பண்ணுவான். வாடா களவாணி பேல. ஏய் சோடா புட்டி, யார பத்தி களவாணிங்க? சோத்து பணியை களவண்டிட்டு போனவனால களவாணி. எங்கல கொண்டு போனா சோத்து பணியை? வீட்ல இருந்து சட்டியோட பணம் தூக்கிட்டு போயிட்டான். கொண்டு போன பானை எங்கல? துதி அடக்கி போட்டுட்டேன். என்கிட்ட கேக்க எனக்கு என்ன தெரியும்? நான் சோத்து பணியை பார்த்ததே இல்ல. நடிக்காதல. நீ தான் பானையை தூக்கிட்டு போயிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு பரக்க சுவாராவது எனக்கு வச்சிட்டு போனியால கிறுக்க. இரு, இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வரட்டும். சொல்லி கொடுக்கணும் இல்லையான்னு பாரு. அட சோடாபுட்டி, அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையா? தோட்டத்துல இருந்து வெள்ளத்துக்குள்ள வந்திருப்பாளே. அவ இன்னும் வரல. அவ ஒரு விஷயமா கோயிலுக்கு போயிருக்கா. என்ன, அம்மா கோயிலுக்கு போயிருக்காளா? அவ வீட்ல இருப்பான்னு நினைச்சிட்டுல பயந்துகிட்டே வந்தேன். அம்மா எந்த கோயிலுக்கு போயிருக்கா அம்மா? இங்கே ஊருக்குள்ள கோயில்ல விசேஷமா தான இருக்கு. இப்போ எந்த கோயிலுக்கு போனா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. சரி விடு, சொல்ல வேண்டாம். சரி, அம்மா வீட்டுக்கு வந்திருப்பான்னு அவகிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போலான்னு வந்தேன். அம்மா வீட்ல இல்லல்ல. சரி, அப்ப நான் கிளம்புறேன். எங்கடா போற? இங்க பைரலோட எங்கனா உட்கார்ந்து கதை பேசுவோம். அது எதுக்கு உனக்கு? உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. கிறுக்கா, இருல, இன்னைக்கு உனக்கு இருக்கு பாரு கச்சேரி. அம்மா வந்தத உன்னை சொல்றேனா இல்லையான்னு பாரு. பொடி 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 சோடா புட்டி. என்ன சோனி, பியாய் இறங்க கணங்க உட்கார்ந்திருக்க? சரி வரட்டுமா? ஆமால, பியாய் அறைய மட்டும் நம்மள ஜெயில. சரி போயிட்டு வா. என்ன சோனி சொல்ற? அது ஒரு பெரிய கதை. மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நீ போயிட்டு வா. சரி, நீங்கலாம் கோயிலுக்கு வரலையா? வரல. நீ போல முடிக்கிட்டு. கோயில்ல இன்னைக்கு பொங்கல் சுண்டல்லாம் தரவவே. வாங்க, நாளைக்கு நான் கோயில்ல கூழ் ஊத்துவாங்க. நாளைக்கு கூழ் குடிக்க வந்திருக்கறேன்றோம். எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ கிளம்பு. காத்து வரட்டும். எனக்கு இப்ப பார்த்து பாம் வரல. இல்லன்னா உனக்கு பாம் போட்டு உன்னை தாக்கிட்டு போயிருந்திருப்பேன். சரி வரட்டுமா? சீக்கிரத்தை எப்படி பேசுறான்னு பத்தியா? இப்படிதான் எப்ப பார்த்தாலும் இனி விருப்பத்துக்கிட்டே இருப்பான் எருமை. சிரிக்காத, எனக்கு கோவமா வருது இவனை பார்த்தாலே. சரி சரி விடு, நான் சிரிக்கல. வரட்டுமா? எப்பயாவது மறுபடியும் போனோம்னா அப்ப கூப்பிடுங்க. சரிப்பா தம்பி. சரி அக்கா, இனிமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதுங்க. பிள்ளைய உள்ள கூட்டு போய் தூங்க வைங்க. எதுவா இருந்தாலும் காலையில பார்த்துக்கிடலாம். எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு பெரிய பொண்ணு. இவளை நினைச்சா இவளை எப்பயும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா சொல்லு? ஒன்றும் இல்லைக்கா, கட்டில்கல்ல பிடிச்சி கட்டி போட்டு விடுங்க, அவ்வளோதான். அதாம்லாம் மனசுக்கு இன்னும் சங்கடமா இருக்கு. வயசுக்கு வந்த பிள்ளையை இப்படி கட்டிலுங்கல்ல கட்டி போட்டா பைக்கியங்கனங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. என் பிள்ளை இப்படி ஆயிப்போச்சேன்னு. வேற நீங்க கட்டி போடாம விட்டியேன்னு வைங்க, அவ பாட்டுக்கு குடுக்குடுன்னு கதவை திறந்து ஓடிடுவா. ஏதாவது கணத்துக்குள்ள குதிக்கேன், செவத்துல இருந்து மாடியில இருந்து கீழே குதிக்கேன்னு எங்கன்னா போய் குதிச்சுக்கிட்டு நிக்க போறா. அதனால பிடிச்சி கட்டி போடுங்க. அவளை சொன்னது சொல்லிட்டு அவ்வளவுதான். இல்ல பேசட்டிக்கு நீங்களும் 2 பேரும் இன்னைக்கு லட்சுமி அக்கா வீட்டுல தங்கிருங்களா? எதுக்கு பியாயிட்டு அடி வாங்கி சாவதுக்கா? அவ வேற திடீர்னு கோவம் வந்தா செவுட்லயே அறையா. அதான் வேற அந்த பியாய்க்கு உமா மூஞ்ச பார்த்தாலே மூஞ்சிலே குத்துணும் போல தோணுது, என்னமோ தெரியல. படார் படார்னு அடிச்சது. ஆமா, அந்த முத்துக்குமார் பையலுக்கு ரொம்ப கொழுப்புதான்.
எனக்கு பசிக்குது, சோறு வேணும். லட்சுமி அக்கா, அந்த பியாய்க்கு சோத்தை வடிச்சு கொட்டியே சொத்தெல்லாம் அழைச்சிரும் போல இருக்கு அந்த பியாயி. எல்லாம் சும்மா இருல, என் பிள்ளையே பசிக்குன்னு சொல்லும்போது என் மனசே தாங்க மாட்டேங்கு. அரசு என் முவ அங்கே உங்கள் வீட்டில் தான் இருப்பா, அவளை வர சொல்லுன்னு நான் ஏதாவது செஞ்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்க ராத்திரிக்கு. எங்கள் வீட்டில் நான் நிறைய சாப்பாடு தான்க்கா செஞ்சு வச்சேன். ஆனால் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை வேண்டாம் சரசு, பரவாயில்ல இருக்கட்டும். என் முவளை மட்டும் வர சொல்லுன்னடே. சரிக்கா, நானும் பூமாரியை போய் பார்க்கணும். இந்த பிள்ளைகள் சண்டை விடாமல் கிடக்கா என்ன ஏதுன்னு தெரில, சாப்பிச்சுவளா என்ன ஏதுன்னு நான் போய் பார்த்துட்டு அப்புறமா என்ன வரேனக்கா. சரி சரசு, எல்லாம் நீங்களும் கொஞ்சம் கூட மாட இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். சரி போயிட்டாங்க. லட்சுமி, பிள்ளைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. அம்மா சந்தியா, வீட்டுக்குள்ள போவோம். இது ஒன்றும் என் வீடு இல்லை, என் வீடு அங்கே இருக்கு, அங்கே தான் போகணும். காலையில் விடிஞ்சதான் அங்கே போவோம். இப்போ வா. இந்த பியாயை இன்னைக்கே விரட்டிடுவான்னு நினச்சேன், போவாது போல இருக்க. அதான் நாலு முடி சொல்லிச்சுல்ல, ஒரு 2-3 தடவை வர சொல்லுவாவே, வந்தாதான் சரியா ஒண்ணு. அது வரைக்கும் இந்த லட்சி எப்படி சந்தியாவை சமாளிக்கும் நினச்சாலே எனக்கே பயமா இருக்கு. சரி, நம்ம என்ன பண்ண முடியும்? வா, லட்சுமியை கேட்டால் கொஞ்ச நேரம் எல்லாம் உட்கார்ந்துட்டு அப்புறம் நம்ம வீட்டை பார்த்து கிளம்புவோம். நாள் முழுக்க வேற இங்கனே கிடந்தா, ராத்திரிலாம் கிடந்தா அவ்வளோதான். என் புருஷன் திங்குன்னு ஆடுவாரு. ஆமாம், நல்ல வேலை என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாதான் நான் விஷயத்த சொன்னதான் சரின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இல்லைன்னா என் மாமியார் 1க்கு 2 அவர்கிட்ட மாட்டி விட்டு பெரிய சண்டையாக இழுத்துருந்துருக்கோம். அதனால் எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு தான் நினைக்கேன். கொஞ்சம் ஒரு 9 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் போதும். அப்போ சரி, அது வரைக்கும் நானும் இருக்கேன். வா, நடுராத்திரிலாம் நான் வீட்டுக்கு ஓடிடுவேன்ப்பா. 12 மணிக்கு தான் பியாய் உக்கிரமா இருக்கோம்பாங்க. சச்சா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. திருநீர் போட்டு வந்திருக்குல்ல, எலுமிச்சை பழத்தை தலைவடி கட்டியில் வச்சு அந்த பிள்ளையை தூங்க வைக்க சொன்னாங்க. அப்படி தூங்கிட்டான்னா ஒன்றும் செய்யாது. அம்மா சோனி, எங்க அம்மா வந்துட்டா. சித்தி எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமாம்மா, உங்க அம்மையும் வந்துட்டாவ. உன்னைய வீட்டுக்கு கூப்பிட்டாவ. போயிட்டு வரியா? சரி சித்தி. சந்தியாளுக்கு பியாய் ஓட்டியாச்சா? பியாய் போயிருச்சா? இல்லம்மா, போல. ஒரே நாள்லாம் போவாது பத்துக்க. ஒரு 2-3 தடவை வர சொல்லியிருக்காவ, அதுக்கப்புறம் தான் அது போகுமா. அதனால சரியாயிரும், நீ ஒன்றும் பயப்படாத. போ, வீட்டுக்கு போ, உங்க அம்மா கூப்பிடுறாவ. போயிட்டு அதுக்கப்புறம் வேணா வா. ஐயோ, அப்ப சரியாவலையா சந்தியாவுக்கு? சரியாயிரும், நீ ஒன்றும் பயப்படாத. சரி சித்தி. இப்ப பூமாரி, நான் அப்புறம் வரேன்னா? சரிவே. சரி, போயிட்டாரு சித்தி. சரி, பார்த்து பத்திரம். வேணா நான் உங்க கொண்டு வந்து விடட்டுமா? இல்லை சித்தி, வேண்டாம், நான் போயிருவேன். அட பரவாயில்லையே, என் முவ நான் சொல்லாமலே புளியெல்லாம் எடுத்து உடைக்கால. ஆமாம்மா, வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எழுத வேண்டிய வேலை கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அதை நாளைக்கு பார்த்துக்கிடலான்ட்டு இந்த புளி கிடந்ததான் அதை உடைச்சிட்டு இருந்தேன். சரி, இப்போ உடைச்சி வச்சா பரவு, நீ டைம் கிடைக்கும் போது புளியை கொட்டை குத்திக்கிடுவாள்ல, அதான். சரி, எல்லாத்தையும் உள்ள தூக்கு, உள்ள போ. ஏம்மா, இங்கே நல்லா காத்தடிக்குமா, நல்லா ஜிலுஜிலுன்னு இருக்கு, அதான் இதில் உட்கார்ந்துருக்கேன். சொன்னா கேளு, பொட்டை பிள்ளை இப்படி ராத்திரி வெளியே உட்கார்ந்துருக்க கூடாது. அங்க பார்த்தல, சந்தியா சொல் பேச்சு கேட்காம தான் அந்த கணத்தை எட்டி பார்த்து இப்போ அவளுக்கு பியா பிடிச்சிருக்கு. கடந்த ஐயா அம்மா அவளை கூட்டுக்கிட்டு திரியாவ. பார்க்கும்போதே சங்கடமா இருக்கு. நீயும் சொன்னா கேட்கணும். எந்திரி, எல்லாத்தையும் உள்ள தூக்கு, உள்ள போலாம். 6 மணிக்கு போயால பொம்பளை பிள்ளைகள் இப்படி வெளியே வந்து உட்காரப்படாது. போ, எந்திரி, உள்ள ஓடு. சரிம்மா. சரி, ஆளுக்கு ஒன்றா தூக்கி உள்ள கொண்டு இப்போ வா. எனக்கு பசிக்குது, இன்னும் சோறு கொண்டா. இங்க பாருப்பா பாடைய, இருந்த சோறை எல்லாம் உனக்கு போட்டுட்டேன். இதுக்கு மேல வீட்டுல சோறு கிடையாது, இனிமேதான் வேணா பொங்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு சோறு வேணும். ஐயா, இந்த பியாய பார்த்தா எனக்கு கோபமா வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் லவ் ஃபெயிலியர்ல எல்லாம் செத்துருக்க மாட்டான். சோறு கிடைக்கலன்னு செத்துருப்பான்னு நினைக்கேன். சோறுன்னு பியாயா பறக்கான், சோத்துக்கு செத்த பையன். இங்க பாரு பேய, இன்னைக்கு மொத்த சோறையும் நீ தான் தின்னு காலி பண்ணிருக்க. அவளத்தையும் நானும் கொலை பட்டினியில இருக்கேன். இதுக்கு மேல நீ சோறுன்னா அப்புறம் நான் மனுச்சியா இருக்க மாட்டேன். ஆமா, இந்த பேய் மறுபடியும் என்னை அடிச்சிருச்சு. அப்படிதான் அடிப்பேன். என்னைய சோத்துக்கு செத்த பையன் இன்னொருக்கா சொல்லி பாரு, மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சு பியாத்துறீங்க. இவனு பாரு, இந்த பேய் மறுபடியும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கு. வந்து என்னன்னு கேளலா? உன்னை யாரு அதுகிட்ட போய் மூஞ்ச காட்ட சொன்னது? அந்த பேய்க்கு தான் உன்னைய பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது. அப்புறம் என்னத்துக்கு அதுகிட்ட போய் உன் மூஞ்ச காட்டிக்கிட்டு இருக்க? எம்மா, சந்தியாவை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? வாமா ஜோனி. எம்மா, அக்காக்கு இன்னும் சரியாவலையா? நீங்க பேயை ஓட்டிட்டு தான் வீட்டுக்கு வருவீங்கன்னு பார்த்தோம், மறுபடியும் சரியாகாம கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்போதைக்கு திருநெல் போட்டு அனுப்பியிருக்காவே, எலுமிச்சம்பழம்லாம் தந்து வந்துருச்சு. இன்னும் 2-3 தடவை கூட்டிட்டு போகணுமா. கூட்டிட்டு போனாதான் சரியாகுங்காவே.
அப்படியா? அப்ப இப்ப என்ன இவளுக்கு சரியாவலையா? இவளை பார்க்க எனக்கு பயமா இருக்குமா? எங்களுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஜோனி. இடியதுக்குள்ள இந்த பியாயி வீட்டே பேத்து தின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அம்மா. ஐயோ லட்சி என்னையும் முறைக்குது, நான் வீட்டுக்கு போறேன். எல்லாம் உமா நில்லு, இந்த நானும் வரேன். ஐயோ பெரிய பொண்ணு, நான் நிக்க மாட்டேன். எதா இருந்தாலும் விடிஞ்ச அப்புறம் பகல்ல பாத்துக்கிடலாம், நான் போயிட்டாரேன். ஏக்கா உமா ஓடிட்டா, நானும் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரேங்க. இல்ல நாளைக்கு விடிஞ்சதான் வரேங்க. சரி பெரிய பொண்ணு. நீங்களுமா? டோனி பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க இப்ப நம்ம என்னங்க பண்றது? அந்த பாட்டி தந்த எலுமிச்சை பழத்தை அவள் தலையணைக்குள்ளே வச்சு தூங்க வை. அவள் காலை எண்ணத்து எதுக்கும் கட்டிலுங்கல்ல கெட்டி போடு. பயப்படாத, கதவை பூட்டிட்டு சாவியை ஒளிச்சு வச்சுட்டு தூங்கு. நானும் இங்கே முத்தத்தில் தான் கட்டில் போட்டு படுத்திருப்பேன், அதனால் பயப்படாத. பார்த்துக்கிடலாம், ஒன்றும் ஆகாது. சரியாயிரும் சரியாயிரும். சரிங்க. அட என்ன இது? இந்த பேய் என்னைய பத்தி இப்ப முறைக்குது சம்பந்தமே இல்லாம. நான் ஒண்ணுமே சொல்லலையே.